குழந்தைய பட்டினிங்கிறது அந்த வார்த்தையை பகிருங்குது. எப்படி சார் குழந்தைய பட்டினி போட முடியும் நம்மளுக்கு? அது கொஞ்சம் அவன் ஆராய்ச்சி பண்ணுவா. ஆமாம், அவன் குழந்தை அது இருக்கலாம். குழந்தையா நினச்சி அது அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே பட்டினி தான் அது. சுப்பிரமணிய சிவா சார், அவர் உதயகுமார் சார் நீங்கள் பாராட்டுங்க, தப்பு இல்லை. நல்ல கவிஞர், நல்ல இயக்குனர், அவர் எவ்வளோலாம் பாராட்டலாம். கண்ணாசனோட பெரிய கவிஞர் சொல்லிக்க, தப்பு இல்லை. அவர் வந்து 2 இடம் நான் தாக்கப்பட்டேங்க. அவரை சொல்லும்போது என்னவென்று சொல்வதம்மா அப்படின்னார். உதாரணத்துக்கு பேரரசும் ஒரு கவிஞர் தான் அப்படின்னு நான் எத்தனை நல்ல பாட்டில் எழுதியிருக்கேன். துவைச்ச துணியே துவைப்போம்மா, அரைச்ச மாவை அரைப்போம்மா. இது ஒன்று தான் கிடைச்சா நான் எழுது பாட்டில். நான் சரி அவருக்கு மட்டும் அப்படியே அழகான ஒரு கவித்துவமாக ஒரு வரியை சொன்னீங்களே. ஸோ அட்லீஸ்ட்டு நான் சொல்லவா, நான் எழுதுனதில் இன்னும் நிறையா இருக்குது, படுமாங்கால இருக்குது. எவனும் எழுத முடியாது. நான் சரி என்னவென்று சொல்வதும் அப்படி எழுதினாரு. என்ன சொல்வேனுங்க அப்படின்னு அதான் கொஞ்சம் ஒட்டி வந்துருக்கான். துவைச்ச துணியை துவைப்பாமல் எத்தனை அதுவும் துவைச்சிட்டே இருக்கான். அது அழுக்கே ஆகாது சார். என்னவென்று சொல்லும் போது கிளவி ஆயிரும். ஆனால் துவைச்ச துணி துவைச்சிட்டே இருந்தால் அது அழுக்கே, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அவர் சொன்னார்னு அப்புறம் இவர் தாக்குறாரு என்னைய. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் எங்கள் தலைவருக்கு. அவர் லீடு கொடுத்துட்டார் சுப்பிரமணிய சிவா. பாட்டு எழுதுறவனா பாட்டு எழுத முடியாது. அது வந்து அப்படியே அதில் ஊறணும். எல்லாம் என்னை தாக்குற மாதிரி இருக்கு. நான் எந்த பாட்டு மாதிரி எழுதலையா, இவர் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காங்க அப்படியே. அதனால் பாட்டு எழுதுறவனா படாசர் ஆயிட முடியாது. எங்கே தெரியும் சொல்லணும்ல, நீங்கள் நானும் சொல்லிட்டு தான். அவர் ஆனால் ஒன்று நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்னுப்படுறேன். எல்லா வகையிலும் கவிஞரோட இயக்குனர் தான் மேல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இயக்குனரோட கவிஞர்கள் மேல். கவிஞர் கண்ணாசன் அவர்கள் எத்தனையோ இயக்குனருக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய இயக்குனர் பேர் தெரியாது. ஆனால் கண்ணாசன் தமிழ் இருக்கும் வரை அவர் பேர் இருக்கும். நீங்கள் சொல்கிற சில இயக்குனர் ஓகே, சில இயக்குனர் கவிஞரோட மேலாக இருப்பாங்க. அது உங்களை மாதிரி அந்த இது சொல்லுவீங்களே, வாழ்வியல் உணர்வுபூர்வம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரியல, வாழ்வியல் என்ன தெரியல எனக்கு இன்னுமே. அதுக்கு நான் கற்றுக்கணும் எங்கேயாவது என்ன வாழ்வியல் என்னன்ட்டு. ஒருத்தர் உறவுகளோடு வாழ்கிறதும் வாழ்வியல். உதயகுமார் என்ன சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா லவ் பண்ணதான் வாழ்வியல்ங்கிறார். அதுவும் வாழ்க்கையில் ஒன்று, அதே வாழ்வியல் இல்லை. நம்மளாம் ஒரு லவ் பண்ணி ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம் போச்சு. 5-6 பண்ணியிருக்காரு. 5ஆவதுல வந்து ஒரு காதலாம், 8ஆவதுல 2ஆவது காதலாம், 10ஆவதுல 3ஆவது காதலாம், காலேஜில் 5ஆவது காதலாம். தயவுசெய்து மீடியாக்கள் வந்து அந்த விஷயத்தை மட்டும் தனியாக அவங்க ஒய்ஃபுக்கு அனுப்புவீங்க, கொஞ்சம் புண்ணியமாக போகும் உங்களுக்கு. அவங்க எத்தனாவது காதல் எனக்கு தெரியவே இல்லைன்னா, உங்களுக்கு அது தெரியுமா? எண்ணிக்கையில் அடங்காதில் என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த படம் உசுரே முதல்ல பாராட்டப்பட வேண்டியது கேமராமேன். மாத்திஸ் சாய் பெயிண்டிங்கமாக இருக்குது சார். உங்களுக்கு சாங் சரி, ட்ரெய்லரும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நீங்கள் வந்து பால் மந்திரா மாதிரி கேப் மட்டும் போடலை, அவர் மாதிரியே ஒளிப்பதிவும் நல்லா ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பசுமையாக. முதல்ல உங்களை பாராட்டணும், மியூசிக் டைரக்டர். எல்லா சாங்குமே சார் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இதமான இதயத்தை வர்ற மாதிரி டியூன்ஸ் சாங்ஸு. கவிஞர் மோகன்லால்
நான் மோகன்லால் ஒன்று மலையாளம் நினச்சிட்டு இருக்கேன். அவர் நம்ம பக்கா தமிழர். ஆமாம், அவன் ஒரு படத்தில் எழுந்தார், எனக்கு அந்தாதி வச்சு சாங் எழுந்தார். ஆமாம், இப்போ தான் தெரியுது அவர் தான் இவருன்ட்டு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இந்த படத்து கதாநாயகன் டிஜே. ஆனால் அவர் யூகேலேருந்து அந்த மாதிரி சொல்ல நம்பவே முடியல. அது கிராமத்துலேருந்து வந்தாலும் தான் அப்படி இருக்கார். சூடத்தை அடித்து சத்தியம் பண்ண மாட்டேன். இவர் யூகேலேருந்து அந்த அந்த ஃபேஸ் ஆகுது. ஏதோ எனக்கு கொட்டாம்பட்டி, கண்டனிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, முத்தே வாடிப்பட்டி, அவருக்கு அப்பவும் இருக்க வாடி தான் வரும். நான் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிருக்கேன், உசிலம்பட்டியெல்லாம் சொல்லிக்கிருக்கேன், அப்பவும் வாடிப்பட்டி. அந்த என்ன வயசான சில நேரத்தில் அந்த இது போகாது, நான் என்ன பண்ணுறது. ஐயோ வெக்கத்தை பாருங்க தலைவருக்கு. அடுத்த ஒரு தலைவன் தலைவி படம்னு வருது நினைக்கிறேன். ஆமாம், அதோட வெக்கமாக இருக்குது. மாதிரி பக்கா கிராமத்து முகம், சும்மா மண் வாசனை முகம். எனக்கு நினைப்பதுக்கு ராமராஜன், அதுக்கப்புறம் முரளி, அந்த வரிசையில் வருவார்னு தோணுது. அந்த கிராமிய கதையில் பக்கா பொருத்தமாக இருக்கார். ரொம்ப இயல்பான நடிப்பு, இயல்பான முகம். கண்டிப்பாக மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது சார். வாழ்த்துக்கள். எல்லாரும் பாராட்டிட்டு கதானை விட்டு வச்சிங்களே, சாபம் பெண் பேச பொருளாது. அந்த சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுமா. ஆமாம், அதில் வந்து தலைவர் உஷாராயிருவார். எப்பவுமே ஜனனி மேடம் எப்படி நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒளிப்பதிவு பாராட்டணுமோ, அது மாதிரி உங்களுக்கு திருஷ்டி தீப்புற மாதிரி உங்களுக்கு அழகு. கைதிட்டுங்க சார். அட என்னங்க மந்திரா மடத்துக்குலாம் இப்போ பூவா தேய்ச்சி எந்த காலத்து ஆளுன்ட்டு மந்திரா மடத்துக்கு கைதிட்டுனீங்க, ஜனனி கைதிட்டு மாட்டீங்க. நல்லா கைதிட்டுங்க. நல்ல அழகு, ஒரு மலர்ச்சியான முகம், ஹோம்லியான லுக்கு, நடிப்பும் உங்களுக்கு நல்ல சிறந்த நடிப்பு. அழகாக இருக்குங்க. க்ளோஸ்அப்லாம் வச்சா எப்பவுமே கதாநாயகி அப்படியே க்ளோஸ்அப் வச்சா லட்டு மாதிரி இருக்கணும், திருப்பதி லட்டு மாதிரி. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க சிவா சார். நீங்கள் சிரிச்ச நீ தப்பாக நினச்சிடுவாங்களாங்க மேடம், நான் சீரியஸாக சொல்கிறேன். உண்மையில அழகாக இருக்கீங்க. அவர் இப்படி தான் பண்ணி விட்டார். அவர் ராமையே கெடுத்தவர், இயக்குனர் ராமையே கெடுத்தவர். ஆமாம், ஆந்திரா பக்கம் இப்போ படம் எடுத்திருக்காங்க, 2 பாடல் எடுத்திருக்காங்க. அப்போ அது நான் கொஞ்சம் டச் பண்ணணும்ல, கதையோடு இருக்கேன். நான் இப்போ வாழ்வியலில் இருக்கேன். நான் இந்த படத்தோட வாழ்வியலோடு பேசிக்கிருக்கேன் என்ன. அதனால் சரி, எது சரி ஓகே. பழனி பஞ்சாமிரதம் மாதிரி இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை சார். என் படங்க பழனி பஞ்சாமிரதம் இருக்காங்க. எப்படி அழகாக இருக்காங்கல்ல, லட்டோ ஜிலேபியோ பஞ்சாமிரதமோ, அவங்க அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க, கலையாக இருக்காங்க. கேமராமேன் ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்க. ஏன்னா அழகாக கட்டியிருக்கீங்க, அது வேறு.